வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எந்த ஒரு ரெக்கவரியும் இன்னைக்கு டேல ஏற்படல. நிஃப்டி 50 வெறும் 46 பாயிண்ட்ஸ் தான். பேங்க் நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ இப்போ யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு. யுஎஸ் மார்க்கெட்டான நாஸ்டாக் கரண்ட்டா 1.25% வரைக்கான இறக்கத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த 1.25% எல்லாம் கொசு கடிச்ச மாரி அமெரிக்க மார்க்கெட்டுக்கு. ஏன்னா ரீசென்ட்டா கடந்த ஒரு 1 1/2 மாசத்துல மட்டும் நாஸ்டாக் வேற லெவல்ல ஒரு ராலி குடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 7,000 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றம் நாஸ்டாக்ல நடந்திருக்கு. அதனால இன்னைக்கு இப்போ இறங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஒரு பெரிய மேட்டரான்னு கேட்டா டெஃபினட்டா வந்து இல்ல. ஆனா நம்ம மார்க்கெட் ரொம்ப காலமா கிட்டத்தட்ட 2 வருடமா ஒரே இடத்துல தான் இருக்கு. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம. ஸோ பார்ப்போம் நம்ம மார்க்கெட்டுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்குதான்ட்டு. ஸோ எஃப்ஐஐஸ் இன்னைக்கு டேல பாசிட்டிவா வந்திருக்காங்க. ஆனா இவங்க மனசு வச்சா கண்டிப்பா நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு விடிவு காலம் பொறக்கும். மனசு வைக்கிறாங்களாங்கிறத மட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு பையிங் சைடு வந்திருக்காங்க. பட் இருந்தும் மார்க்கெட்ல பெரிய ஒரு மூவ்மெண்ட் நம்ம இல்லாம தான் இருந்திருக்கு. ஸோ அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் பார்க்க போகிறோம். ஒன்றொன்னா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐடிசி ஹோட்டலோட ரிசல்ட் தான். ஸோ ஐடிசி ஹோட்டலோட ரிசல்ட் இந்த காலாண்டில் பெட்டராக வந்து அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 34% பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. 317 கோடி லாபமாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ப்ராஃபிட்டாகவும் வந்து அமைஞ்சிருக்கு. ரூ. 1 பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். இது நம்மளை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் மேபி இதை காட்டிலும் அதிகமான டிவிடெண்ட் இந்த நிறுவனம் தரலாம். ஏன்னா இந்த நிறுவனத்தில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எனக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த காலாண்டு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். அது போக ஒரு ஹோட்டலை பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். கேரளாவில் 205 கோடிக்கு ஒரு ஹோட்டல் அண்ட் ரெசார்ட், இது ஒரு 18 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை இவங்க இப்போ அக்யூர் பண்ணியிருக்காங்க. இது ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. ஐடிசி ஹோட்டல் தொடர்ந்து இந்த மாதிரி பல அக்யூசேஷன் வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2031க்குள்ள சாத்தியமாகுமாங்கிறது மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செயிலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ செயிலோட ரிசல்ட் இந்த காலாண்டு பெட்டராக அமைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயரில் 46% பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருக்கு. 1836 கோடி இந்த காலாண்டில் லாபமாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருடம் இதே காலாண்டில் 1250 கோடியாக வந்து இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக செயில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் கம்பெனிஸில் செயில் ஒரு தரமான ஒரு கம்பெனி. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் ஒரு பெட்டரான ஒரு லெவலில் இருந்தது. 65 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ அரௌண்ட் ஒரு 200 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஏற்றத்தை தான் கொடுத்துருக்கு. செயில் மட்டும் இல்லை, மற்ற ஸ்டீல் கம்பெனிஸும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா மெட்டல்ஸும் பறந்துருக்கு. அதே மாதிரி இந்த மெட்டல் கம்பெனியான செயிலும் பறந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது கொச்சின் ஷிப்யார்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கொச்சின் ஷிப்யார்டோட இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஒரு ப்ராஃபிட் பார்க்கும்போது 3.7% இயர் ஆன் இயரில் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இந்த காலாண்டு பார்க்கும்போது எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 276 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போன வருடம் 287 கோடியாக இருந்திருக்கு. பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்கே இல்லை. அதே மாதிரி ரெவன்யூ பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. 15% பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த காலாண்டில் 1484 கோடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரூ. 1 கிட்ட. இது கொச்சின் ஷிப்யார்டோட பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃபென்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ரேலியை போஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம பெருசாக எதிர்பார்ப்பது எப்படி ஏறலாம், ஆனால் எதிர்பார்ப்பது கொஞ்சம் ரிஸ்கோன்னு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது இப்போது இந்த சிகரெட்டோட விலை, அதாவது இந்த சிகரெட்டோட வரி பார்த்தீங்கன்னா உயர்த்தியிருந்தாங்க. இதன் காரணமாக படுத்த படுக்கை ஆனவன் தான். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா படுத்தே தான் இருக்கான். இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஒரு கோமா பேஷண்ட்டை காட்டுவாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இது இல்லாமல் அன்னைக்கு படுத்தது தான் இப்போ வரைக்கும் இப்படியே தான் இருக்கான்ட்டு. அதே மாதிரி தான் இப்போது ஐடிசியோட நிலமை வந்து இருக்குது. ஸோ பெருசாக பர்ஃபார்மன்ஸே இல்லை. 310 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஐடிசி. ஸோ ஐடிசி இப்போ எதுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஸோ ஐடிசி பொறுத்த வரைக்கும் சிகரெட்டில் இந்த டேக்ஸை வந்து உயர்த்தினதுனால தான் பெரிய அளவுக்கு ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. ஆனால் அதே ப்ரெஷர் காட்ஃப்ரை பிலிப்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருந்தது. பட் இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டேக்ஸ் ஏற்றுனாங்க, சேல்ஸ் வந்து ட்ராப் ஆகும், பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பு ஏற்படலாம் வருமானத்தில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஸோ இந்த பங்கு இப்போது பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. 1800 இருந்தது, இப்போது 2400 கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 600 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிப்பில் இருந்து மட்டுமே ஏறி இருக்கு. நல்லா ரெக்கவர். ஆனால் இது ஐடிசியில் நடக்கலைங்கிறது ஒரு சோகமான விஷயம். ஆனால் இப்போது ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம். ஸோ மேபி இது ஐடிசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா இந்த காலாண்டில் பார்க்கும்போது காட்ஃப்ரை பிலிப்ஸோட ரிசல்ட் கிட்டத்தட்ட
டபுள் ஆயிருக்கு. பி ரேஷியோ பாருங்க வெறும் 25 கிட்ட இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டாக் நான் வந்து ஸ்விங் பண்ணேன். டபுள் த ப்ராஃபிட் பார்த்துட்டு எக்ஸிட் பண்ணேன். வச்சிருந்த 10 பேக்கரா வந்து இது மாறி இருக்கும். பட் அந்த டைம்லலாம் நமக்கு ஒரு பணமும் தேவை. ஸோ ஒரு மெச்சூரிட்டியும் ரொம்ப குறைவு. ஸோ அதனால வேற வழி இல்ல. ஸோ ஓகே அதெல்லாம் ஓகே. ஸோ இப்போ 25 பில இருக்கு. ஸோ ஐடிசி இப்போ லோ பில இருக்கிறதுக்கான காரணம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ சிகரெட் பிசினஸ் மெயின் ரீசன் ஐடிசியோட பி ரேஷியோ லோவா இருக்கிறதுக்கு. ஸோ அதை கொண்டு வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் கூட எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் ஃபுல் டைம் ரவுடி. இவன் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ரவுடி. ஸோ இவனும் எஃப்எம்சிஜியில் இருக்கான். பட் எஃப்எம்சிஜி வச்செல்லாம் வேல்யூவேஷன் நம்ம போட்டோம்னா ஐடிசியோட வேல்யூவேஷன் எங்கேயோ போயிடும். ஸோ சிகரெட் எல்லாம் வச்சு வேல்யூவேஷன் லோ அப்படின்ட்டு ஒரு கதை கட்டப்படுது. பட் அப்படி இல்லை. பட் நம்ம சிகரெட் பிஸ்னஸாகவே வந்து பார்க்கணும். ஸோ கூடுதலாக எஃப்எம்சிஜி இருப்பது அடிஷ்னல் பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போது இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸோட ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூவில் பெருசாக வளர்ச்சி இல்லை. சொல்லப்போனால் ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனால் இவங்களுடைய லாபம் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ எந்த வகையில் இவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து உயர்த்தினாங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியன்சியை வந்து இவங்க ஆப்ரேஷனில் கொண்டு வந்திருக்காங்களாங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம். இன்னும் டீட்டெயில்டான ஒரு அப்டேட் நமக்கு கிடைக்கல. ஆனால் ஸோ இவங்களுடைய லாபம் இந்த காலாண்டு வேற லெவல் லாபமாக இருக்குது. ஸோ இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட்டு குவார்ட்டராக இருக்குது. சிகரெட் விலை ஏற்றிட்டாங்க, டேக்ஸ் ஏறிடுச்சுன்னு விற்காது. பயம் பெரிய அளவுக்கு பயம் இருந்தது. ஆனால் இப்போது தலைகீழாக வந்து மாறி இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி இது ஐடிசிக்கு ஒரு பாசிட்டிவாக மாறி மண்டே மார்க்கெட்டில் ஏதாச்சும் தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட ஃபுல் அப்டேட் எதனால் ஏறி இருக்கு, மேபி இது ஐடிசியில் நடக்குமான்ட்டு இந்த வீக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து கப்பல் போக்குவரத்து பெரிய அளவுக்கு வந்து தடைப்பட்டிருக்கு. இதனால நம்ம நாட்டிலையும் இந்த எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஸோ பெட்ரோல் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் விலையும் பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் இது ஒரு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக அமைஞ்சு ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ஏதாச்சும் மேபி ஃப்யூச்சரில் பிரச்சனை வந்தாலும் அது அடையாமல் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பைப்லைன் வந்து போட போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. பட் இது பற்றியான ஸ்டடீஸ் தான் வந்து போயிருக்கு. ஸோ நாளைக்கே போய் இறங்கி பைப்பெல்லாம் வந்து போட போகிறது இல்லை. ஆனால் இதை பற்றி படித்து முடிச்சுட்டு ஸோ இதில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸை பார்த்துட்டு மேபி விரைவில்னா எப்படி ஒரு 7-8 வருஷம் கிட்ட வந்து டைம் எடுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து அங்கே போடுறது, அதுவும் கடலுக்கு அடியில் போடுறது அவ்வளோ சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை. ஸோ போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அங்கேயே யுஏஇயும் பார்க்கும்போது ஸோ இந்த பைப்லைன் மூலிமா சப்ளை பண்ணுறதை பற்றி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. மேபி இது நடந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதான்ட்டு. அப்படி வந்ததுன்னா தங்கு தடையின்றி நமக்கு கேஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ இதை எந்த மாதிரியான ஒரு திட்டத்தில் பண்ண போகிறாங்க, ஃபுல் காசு நம்மளா இல்லை பாதி போட்டு பண்ண போகிறோமா, இதெல்லாம் நம்ம வரக்கூடிய அப்டேட்ஸை வச்சு தெரிஞ்சுக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த குஜராத் கேஸு. ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். ஸோ இந்த ஜிஎஸ்பிஎல் லாஸ்ட்டு ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி தான். ஸோ ஜிஎஸ்பிஎல் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்காது. ஸோ அதை வந்து தூக்கிட்டாங்க. பட் விரைவில் நமக்கு குஜராத் கேஸ் பங்கும் கிடைக்கும். கூடவே குஜராத் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் பங்கும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு கவலையும் நமக்கு வேண்டாம். ஸோ விரைவில் நமக்கு அந்த பங்கு கிடச்சிரும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து, அதாவது நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ பெருசாக வந்து பயந்துக்க வேண்டாம். அடுத்தது ஓலா எலக்ட்ரிக் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஓலா எலக்ட்ரிக் பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி செக்மெண்ட்டில் அகைன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. 2000 கோடி வரைக்கும் முதலீடு பண்ண போகிறதா இப்போது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்க இந்த பேட்ரி செல் இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரராக மாறியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் வராங்கங்கிறது முக்கியம் இல்லைங்கிறது இந்த ஓலாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொருந்தும். எப்படி வந்து இவங்க சரியாக இது பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இது ஓலா கிட்டேருந்து வந்து அப்டேட்டாக இருக்குது. ஸோ ஓலாவும் ஒரு ஏற்றத்தை கொடுத்தது திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. பட் அடுத்த மாடல் இவங்க லான்ச் பண்ணணும். பட் இன்னும் லான்ச் பண்ணாமல் அப்படியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக உதவாது. ஏத்தர் இப்போ 3வது மாடலில் லான்ச் பண்ணுறதுக்கு தயாராகிட்டான். டிவிஎஸ் பார்த்திங்கன்னா 2 மாடல் லான்ச் பண்ணிட்டான். பஜாஜ் அடுத்த மாடலில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டுக்கு வந்து ஓலா நிறுவனம் வரும்போது என்ன டிசைனில் இருந்தானோ அதே டிசைன்லேயே ஓடிட்டுருக்கான். கலரை மட்டும் மாற்றி விட்டு எத்தனை நாட்களுக்கு காலம் தள்ள முடியும்? நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏத்தர் அந்த பழைய வண்டி கொசுவாட்டம் இருக்கும். அந்த வண்டி விற்கிற வரைக்கும் பெருசாக விற்பனை இல்லை. ஆனால் ரிஸ்தா வரும்போதே நம்ம இதை பற்றி சொன்னோம். அதே மாதிரி தான் ஹீரோவோட இந்த விடா விஎக்ஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னால் இது 2 டெஃபினட்டாக ஹிட் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் 2மே வேறு லெவல். எதிர்பார்த்ததை விட பெரிய அளவுக்கான ஒரு ஹிட்டை வந்து நம்ம மார்க்கெட்டில்
கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பா இவங்களும் அதுக்கேற்ற மாரி அடாப்ட் ஆகணும். ஸோ அதெல்லாம் பண்ணணும், பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம நம்புவோம். ஸோ வரக்கூடிய அப்டேட்ட நம்ம கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!